நம்ம எல்லாருக்கும் என்ன பேருனா விசுவாசிகள்னு பேர். என்னைக்காவது இந்த பேர் ஏன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தேவனை விசுவாசிக்கணும். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு ரெவலேஷன் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை பார்த்து 4 பேர் கேலி பண்ணணும், 40 பேர் அதை பார்த்து சிரிக்கணும். அந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்கள் தேவன் மேலே வைக்கணும். பாலியாங்கிஜோ அவர் ஆரம்ப கால ஊழியத்தில் அவர் வீட்டில் எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார். என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, நாற்காலி இருக்குன்னு சொல்லுவார். ஒரு வாலிப பையன் அதெல்லாம் காமிங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் ஒன்றுமே இல்லை, கூரை வீடு. அப்போ அவர் சொன்னார், என் ஸ்பிரிட்டில் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தணும், அறிக்கை பண்ணணும், அதை 4 பேர் கிண்டல் பண்ணணும், 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேலே விசுவாசத்தை நீங்கள் காட்டணும். ஹேவ் எ பிளெஸிங் டே. ஆமென்.